Namo Vishnupada Krishna Prashtaya Bhutale Srimati Bhakti Vikas Swami Niti Namine. Namo Vishnupada Krishna Prashtaya Bhutale Srimati Bhakti Vedanta Swami Niti Namine. Namaste Saraswate Deve Gauravani Prachari Nirvishesha Shunyavadi Paschatya Deshta. Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasadi Gaur Bhaktani. Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare. So we are going to continue narration of Ramayana as described by Kamba Rishi. கம்பருடைய ராமாயணத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்ய போறோம். So there's two spies which were caught by monkeys. Ram released them, say, you go to Ravana and give him report. இப்போ வானரங்களால சிறைபிடிக்கப்பட்ட அந்த ஒற்றர்களை ராமர் திருப்பி ராவணன்ட்ட போய் இங்கே இருக்கக்கூடிய படைபலத்தை சொல்லி திருப்பி அனுப்பி வைக்கிறார். So they reported the army is huge and powerful warriors, and they crossed the bridge. They made a bridge. They crossed the ocean effortlessly. It's very dangerous army. அவங்க ராவணன்ட்ட வந்து இப்போ இந்த படை ரொம்ப மிகப்பெரிய இதாக இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்களாக இருக்காங்க, ஒரு பெரும் முயற்சி இல்லாமையே அவங்க பாலம் கட்டி பாலத்தால் கடலை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு அந்த படையை பற்றின விளக்கங்களை கொடுக்குறாங்க. They reported in details, and Ravana and ministers they start to worry a little bit. Oh, this is அந்த படையோட dangerous. விவரங்களை அவங்க கொடுக்கும்போது ராவணன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் கொஞ்சம் கவலை கொள்றாங்க. So Malyavan, the father of Mandodari, Ravana's wife, he wisely advised him that look, one monkey what he did, and look now how many monkeys are there, and why don't you return Sita? Why don't you be friendly with Ram, and then you enjoy your kingdom peacefully and all your family will be saved. ராவணனுடைய மனைவியான மண்டோதருடைய தந்தை மால்யவன் புத்திசாலித்தனமான ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். ஒரு குரங்கு வந்து இவ்வளோ லங்கை சேதம் பண்ணிட்டு போயிருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய படை வந்திருக்குன்றதுனால புத்திசாலித்தனமாக ஏன் நீ வந்து சீதையை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கூடாது அப்படின்ற அறிவுரை கொடுக்கிறார். Of course, Ravana would not, like every good demon, could not be convinced by the good counsel, but simply by speaking. எந்த ஒரு அசுரர்களை போலவும் ராவணனும் ஒரு நல்ல ஆலோசனை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக அவங்க எடுத்துக்க போறதில்லை. So he completely ignored good advice and was getting ready to fight. அந்த ஆலோசனையை அவன் வந்து நிராகரிச்சுட்டு போரிடுறதுக்குன்னு தயாராகிட்டு இருக்கான். So now scenery looks like this. The Lanka has round walls, one inside of another. Lanka has walls, boundary walls are circular. இப்போ லங்கை வந்து வட்டமான வடிவத்தில் இருக்கு. அவங்க வந்து அந்த மதில் சுவர்கள் அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு. But above one side, north side of Lanka, was a mountain where Ram and all his general, the chief warriors, climbed up to see what's going on. இப்போ அந்த லங்கையினுடைய வட திசையில் ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேலே ராவனுடைய சேனாபதிகள்லாம் போய் அந்த ராமனுடைய படையை பார்க்கறதுக்காக மேலே ஏறி பார்க்குறாங்க. So Ram is looking at boundary walls and saw a huge army of demons inside of the walls. அந்த மதில் சுவர்களுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய படையை பார்க்குறான் ராவணன். Rama. And then Ravana climbed on the top of his palace, and he was looking from above down to see the monkeys' arrangements. சரி, முதல்ல வந்து ராமர் வந்து அந்த படையெல்லாம் பார்க்குறார், அந்த பக்கம் இருக்கிற ராவனுடைய படையை. இப்போ ராவணே அவனுடைய அரண்மனை மேலே வந்து இந்த பக்கம் இருக்கிற படையையும் அவன் பார்க்குறான். So he had white umbrella showing that he is a king and many warriors around him and servants like that. அவன் மன்னர் என்றதை காட்டுறதுக்காக ஒரு வெண்கொடையை பிடிக்கப்பட்டிருக்கவனுக்கு அவனை சுற்றி நிறைய சேவகர்கள் இருக்காங்க. The Ravana's palace was the biggest one, the highest one. ராவனுடைய அரண்மனை இருக்கிறதுலே பெரியதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தது. So Ram, who was on the top of the hill, spotted the white umbrella and said, "This huge figure, is that Ravana?"
ராமர் இப்போ மலை மேல இருந்து பார்க்குறார், அந்த ராவணனை காட்டி இதுதான் ராவணனா அப்படின்னு கேட்குறாரு. And who are all others around him? யார் அது, அவன் கூட இருக்கிறதெல்லாம் யாருன்னு கேட்குறாரு. So Vibhishan described, yes, this is the Ravana and this is, Indrajit and this is Kumbhakarna and this is this one and this is that one. He described all of them. இப்போ ராவணன் இதுதான் ராவணன், இது இந்திரஜித், இது விபீஷன், இது கும்பகர்ணா அப்படின்றத எல்லாத்தையும் விபீஷணர் ஒருத்தரை விளக்குறார். Now Ravana also spotted Ram on the hill. இப்போ அதே மாதிரி ராவணனும் மலை மேலே இருக்கக்கூடிய ராமரே பார்க்குறான். So he said, oh, this beautiful figure, is this Ram? இந்த அழகான ரூபம் கொண்டிருக்கிற அதுதான் ராமரா? That mountain-like figure next to him, is that Lakshman? அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரூபம் தான் லக்ஷ்மணரா? He just looked at Hanuman, he didn't ask, he knew well who is Hanuman. அவர் என்ன பண்றார், ஹனுமான் பார்க்குறாரு, அவர் யாருன்னெல்லாம் கேட்கல, அவர் பார்த்த உடனே இவர் புரிஞ்சுக்கிறார். Yes, who are the other monkeys? யார் அந்த மற்ற வானரங்கள்லாம் அப்படின்னு கேட்குறான். His people start describing monkey army. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த வானரங்களை பற்றி ராவண பக்கம் இருந்து அதை விளக்குறாங்க. Our dear king, that Hanuman who destroyed half of the Lanka, half of the army, is a son of Vayu and Shiva. Both Shiva and Vayu put his Shakti in this personality. Therefore he was invincible. அவங்க ராவணன்ட்ட சொல்றாங்க, மன்னரே, இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் அவர் வாயுக்கும் சிவனுக்கும் புத்திரனா வந்தவர். அவங்க ரெண்டு பேருடைய சக்தியும் அவங்களுக்குள்ள இருக்கிறதால அவர் இவ்வளோ பெரிய பலம் கொண்டவராக இருக்கார். அவர் மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாமையே அவரால் எதையும் செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம கைது பண்ணி தான் விடுவிச்சிருக்கோம் அவனை அப்படின்றான் ராவணன். That another monkey, white complexion, shining like a sun, is son of Surya, Sugriva. இன்னொரு குரங்கு அங்கே இருக்கு பாருங்க, வெள்ளையா சூரியன் மாதிரி பிரகாசமா, அதுதான் சுக்ரீவன், சூரியனுடைய புத்திரன். Vali's brother. வாலியோட சகோதரன். So Ravana was looking at him, powerful figure. ராவணன் அப்படியே பார்க்குறான், ரொம்ப சக்தி வாய்ந்தவர சுக்ரீவர் இருக்கிறத. Another ferocious monkey standing there was Nala. Agni himself empowered his forces into him. இன்னொரு மிக பெரும் சக்தி வாய்ந்த வானரம் அங்கே இருக்கிறது நலா. அவர் அக்னியை அவர் முழு சக்தியும் அவர் கொடுத்திருக்கார் அவருக்கு. And that huge bear standing there, powerful like a Himalayas, that is Jambavan, who is born out of churning of ocean of milk. இமயமலை மாதிரி அங்க ரொம்ப பலம் வாய்ந்தவரா ஒருத்தர் இருக்கார் பாருங்க, பெரிய உடலோட. அதுதான் ஜம்பவான். அவர் பார்க்கடல் கடையும் போது பார்க்கடல்ல இருந்து வந்தவர். Then another two monkeys, Mainda and Dvivida, they were sons of Ashwini Kumaras. மைந்தா த்விவிதா என்ற இன்னும் ரெண்டு குரங்குகள் பக்கத்தில் இருக்க, அவங்க அஸ்வினி குமாரர்கள். Another two monkeys, Kumuda, Kumudaksha, Brahma and Shiva themselves. குமுதாக்ஷா என்ற ரெண்டு பேரும் சிவபெருமானே, சாக்ஷா சிவபெருமானே அவங்க. Now they were looking at each other. Ram is looking at Ravana and his generals and his army. Ravana is looking at Ram and his generals and his army. Suddenly Sugriva couldn't control. He was so angry just seeing, when he heard, oh, that's the Ravana. From the top of mountain, he jumped right on the top of palace of Ravana. இப்போ ராவணன் அரண்மனை மேலே இருந்து ராமருடைய படைகள்லாம் பார்க்க, இப்போ ராவணன் மற்றும் ராவணனுடைய படைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் சுக்ரீவனுக்கு திடீர்னு கோபம் பயங்கரமாக அந்த கோபத்தில் அந்த மலை மேலிருந்து நேராக ராவனுடைய அரண்மனை மேலேயே குதிக்கிறார். There was a terrace, and at the end of the terrace there was some kind of decorative gopuram. அந்த மொட்டை மாடி இருக்கு, அது மேலே ஒரு வகையான அலங்கரிக்கப்பட்ட ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு. So he jumped from mountain on top of gopuram and cracked it. அந்த மலை மேல இருந்து அந்த கோபுரம் மாதிரி இருந்த அந்த அந்த மேலே குதிச்சு அதை உடைச்சிட்டாரு. So Ravana said, "Hey, what's this? Who are you? What do you want?" உடனே ராவனை கேட்கிறேன், என்னது, யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். From that higher gopuram, he jumped on Ravana directly and started fighting with him. அந்த கோபுரம் மாதிரி இருந்த அந்த இடத்துல இருந்து அப்படியே நேரா ராவணன் மேல குதிச்சு உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறார். Just in a moment, Ravana was full of blood.
பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அப்படியே ராவணன் முழுக்க ரத்த ஆயிட்டான். No weapons used. His nails, his claws, his teeth, அவர் எந்த ஆயுதமும் உபயோகிக்கல சுக்ரீவன். அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த நகங்கள், அவருடைய பற்கள், இதையே வச்சு அவனை ரணகலமாகிட்டார். Ravana couldn't believe it. This just fellow comes like this, jumps on. ராவணனால நம்பவே முடியல, என்ன ஒரு குரங்கு வந்து இப்படி பண்ணிட்டு. He caught Sugriva and blow him. அவன் வந்து சுக்ரீவனை பிடிச்சி தூக்கி எறிறான். Then Sugriva blow him back. மறுபடியும் சுக்ரீவர் திரும்பி வர. Then he kick him. Then this one kick him. Heavy fights that. ஒருத்தர் அடிக்கிறாங்க, குத்துறாங்க, பயங்கரமான சண்டை. Sugriva tear off pieces of his meat and was throwing it around. சுக்ரீவர் வந்து ராவண உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பிச்சு பிச்சு எறிகிறார், துண்டு துண்டா. Ravana was bleeding. What's going on here? ராவணன் உடம்பு எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. Now everyone was watching. Ram didn't know. Sugriva didn't tell anything to him. He just couldn't control his anger. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சுக்ரீவன் ராமர்ட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை. அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அவர் பாட்டுக்கு இப்போ இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்காரு. One moment Sugriva overpowered Ravana, took him up and smashed him on the floor. ஒரு சமயத்துல என்ன பண்றாருன்னா, சுக்ரீவர் ராவணனை வந்து அப்படியே தூக்கி தரையில போட்டு ஒரே அடியா அடிக்கிறாரு. All demons were shocked. What's going on here? எல்லா அசுரர்களும் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு பாக்குறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியல அவங்களுக்கு. But Ravana jumped quickly up, took Sugriva and smashed him on the floor. ஆனா உடனே ராவணன் என்ன பண்றான், கீழே விழுந்து நசுங்கி போன நிலையில இருந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருச்சு சுக்ரீவனை தூக்கி மறுபடியும் அவன் கீழே தூக்கி போடுறான். They threw each other on the walls. That Gopuram, they broke it into pieces completely. ஒருத்தர் சுவர் மேல தூக்கி அடிக்கிறாங்க, கோபுரத்து மேல தூக்கி போடுறாங்க, அவங்க அந்த கோபுரத்தை உடைச்சிட்டாங்க. Then Sugriva gave heavy kick to Ravana and his crown fell down, that Kirita crown, very famous one. Sugriva picked it up and jumped back to the mountain and offered to the feet of Ram. Here is the crown of Ravana. Ravana was so insulted. Nobody did that before ever in history. அதுக்கப்புறம் சுக்ரீவர் என்ன பண்றார், ராவணனை ஒரே தாக்கி அவன் ராவணனுடைய கிரீடத்தை வந்து எடுத்துட்டு நேராக வந்து ராமர்கிட்ட கொடுக்குறார். ராமர் இது வந்து ராவணனுடைய கிரீடம் அப்படின்னு சொல்லி. ராவணனுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானமாக போயிடுது. அவனுடைய சரித்திரத்தில் இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. Now Ravana was fried like anything. It was really disgraced, dishonored. ராவணனுக்கு அது மிகப்பெரும் அவமரியாதை எடுத்து ரொம்ப வருத்தப்படுறான். He was looking up to the mountain and the shining crown was visible on the sun, glittering on the sun. அங்க எதில இருக்கிற அந்த மலை மேல பார்க்குற அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமான அந்த ஆபரணங்கள்லாம் ஜொலிக்குது. So anyway, they arranged the armies now. இப்போ அந்த படைகளை வந்து தயார்படுத்துறாங்க. Lanka had 4 gates, north, east, south and west. லங்கைக்கு 4 திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள்லயும் 4 நுழைவாயில்கள் இருக்கு. Now the army is counted in vellums. Vellums is some huge number. This I can't even describe. Almost millions of soldiers in one vellum. So vellum, this is a Sanskrit unit for counting the numbers. சமஸ்கிருதத்தில் வெல்லாம் அப்படின்ற ஒரு பேரால ஒரு பல கோடிக்கணக்கான வீரர்கள் கொண்ட ஒரு படையை வந்து குறிப்பிடப்படுது. Just like you have 10, 100, 1000, 10,000, then you have 1 lakh, then you have 10 lakhs, then you have 1 crore, then you have 10 crores, then you have 100 crores, then you have 1 Padma, then you have this one, that one. So many names are there for bigger numbers. We don't use much more than lakhs or crores. But உதாரணத்துக்கு நம்ம எண்ணிக்கை வந்து எப்படி நம்ம கணக்கிடுறோம்னா 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி, 10 கோடி, இந்த மாதிரி 100 கோடி, இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கிடுறோம். அது மாதிரி எந்த அளவுக்கு அதிகம் போகுதோ அதுக்கு மேல அதுக்கு பெயர்கள் இருக்கு. So anyway, this vellum comes far after Padma, means crores and crores of soldiers in each. இப்போ அந்த வெல்லம் அப்படின்றது வந்து பல கோடிக்கணக்கான வீரர்களை கொண்டது. So Manki's army put 70 vellums of army in front of each gate. இப்போ அந்த வானர படைகள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு நுழைவாளுக்கு முன்னாடியும் 70 வெல்லம் படைகளை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. And another
20 vellums were supplying the fruits and roots, food and water for monkeys. இன்னொரு 20 வெள்ளம் படைகள் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து பழங்களும் வேர்களும் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு தண்ணி இந்த மாதிரியான பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்காங்க. But Ravana had army of each gate 200 vellums of demons. ஆனா ராவணன் பக்கம் ஒரு நுழைவாயிலுக்கு முன்னாடியும் 200 வெள்ளம் கொண்ட வீரர்கள் இருக்காங்க. So we understand there were 3 times more demons than monkeys really, you know. இப்போ அவங்க வானரங்களை காட்டிலும் ராவணன் பக்கம் 3 மடங்கு அதிகமான வீரர்கள் இருக்காங்க. So Lord Ram thought that, okay, let's follow the Shastric way of war. We'll send one more time messenger to Ravana that now you surrender Sita and we'll not kill you all. You know, you will save your life, save your family. You know, we'll send the messenger and give him one more chance. And if he refused, then we are free from papam, we are, you know, sinless, we are dharmic, we will wage the war and kill them all. இப்போ ராமர் நினைக்கிறார், நம்ம போரிடுறதுன்னு ஆயிடுச்சு, இப்போ தர்மத்தின் படியான சாஸ்திரப்படியான போரில் நம்ம ஈடுபடுவோம். முதல்ல நம்ம ஒரு தூதரை அனுப்புவோம், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய நோக்கம் என்னன்றதை தெரிவிப்போம். சீத்தையை நீ திருப்பி கொடுத்துட்டன்னா உங்களை கொல்லாமல் உங்களை உயிரை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தூதை அனுப்புகிறார். So Rama told whom to send now as a messenger. இப்போ அந்த தூதை அனுப்புறதுக்கு யார் அனுப்புறதுன்னு பார்க்குறார். Ram said, we will not send Hanuman again because they will think that we have only one soldier of that power like Hanuman. All the time we are sending same. We will send somebody else now. இப்போ ராமர் சொல்றாரு, இல்லை ஹனுமான மறுபடியும் நம்ம அனுப்ப போறதில்ல, ஏன்னா அவங்க வந்து தப்பா கணக்கு போட்டுறக்கூடாது, நம்மகிட்ட வந்து ஹனுமான் ஒருத்தர் தான் சக்தி வாய்ந்தவராக இருக்கார், அதனால தான் அவரையே திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. Then Ram looked at Sugriva and he was still from the fight, he was exhausted. ராமர் சுக்ரீவனை பார்க்குறாரு, ஆனால் சுக்ரீவன் இப்போதான் சண்டை போட்டு வந்திருக்காரு இல்லையா, இன்னும் அந்த கலப்பில் வந்து அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு இருக்கார். Ram chastised him that you fellow, you couldn't control your anger, you know, you put all our war in danger. If you died, I would die. How could I live in separation from you? Why did you risk all our war? Foolishly you jump. You think just like that you will kill Ravana? So, sorry sir, I couldn't control. ராமர் வந்து இப்போ சுக்ரீவனை ரொம்ப திட்டுறாரு, நீ வந்து அவசரப்பட்டு அந்த மாதிரி நீ போய் சண்டை போட்டதுனால நீ இறந்து போயிருந்தா உன்னுடைய பெரியவாளை நாங்கள் எப்படி சண்டை போட்டிருக்க முடியும், என்னால் எப்படி சண்டை போட முடியும், இந்த போர் மொத்தமும் வந்து பெரிய அபாயத்தில் மாட்டிருக்கும், ஏன் நீ வந்து அப்படி பண்ண. அப்போ வந்து சுக்ரீவர் சொல்றார், மன்னிச்சிடுங்க, நான் வந்து என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மாதிரி செஞ்சுட்டேன்றார். So Ram said, yes, due to love of me you did, but that's foolish thing. ராமர் சொல்றார், ஆமா என் மேலே இருந்த பிரியத்தினால நீ அதை செய்த, ஆனாலும் அது முட்டாள்தனமானது. So anyway, somehow they decided to send Angada, the son of Vali. இருந்தாலும் வாலி புத்திரனான அங்கதனை இப்போ தூது அனுப்புறதுன்னு முடிவு பண்றாங்க. He was powerful. ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர். So they said, you go. நீங்க போங்க. Tell him our message. நம்முடைய செய்தி என்னன்றது சொல்லுங்க. So Angada came to Ravana's place. அங்கதன் ராவண இடத்துக்கு வரார். So Ravana, what do you want? ராவணை கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? I have a message from Ram. ராமர்கிட்ட இருந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். Oh, what happened? Ram got scared. You are going back. என்னாச்சு? ராமருக்கு பயம் வந்துருச்சா, திரும்பி போறீங்களா? No, Ram is very kind, giving you last chance to save your life. இல்ல, ராமர் வந்து ரொம்ப கனிவா உன்னுடைய இன்னொரு முறை உயிர் பிச்சை கொடுக்க தயாரா இருக்கார். Who are you to speak to me like this? யார் என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு? நீ யார்? I'm son of Vali. நான் வாலி புத்திரன். Remember, same Vali who wrapped his tail around you and smashed you, pounded you into the ground. I'm his son. உனக்கு நினைவு இருக்கா? வாலியோட வாளால உன்னை சுத்தி எல்லா அண்ட சரசங்களையும் உன்னை தூக்கி அடிச்சாரு, அதே வாலியோட புத்திரன் தானா? Vali's son, you fool. Ram killed your father and you are fighting on his side. You fool. வாலி புத்திரனா நீ பெரிய முட்டாள். ராமன் வந்து உன்னுடைய அப்பாவை கொண்டிருக்கான், அவன் பக்கம் இருந்து நீ இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க. You lowest of your family, disgrace of your family. உன் குடும்பத்திலேயே ரொம்ப கீழ்த்தரமானவனா இருக்க, உன் குடும்பத்தையே நீ அவமதிக்கிற.
You fool, why you want to do that? நீ முட்டாளா இருக்க, ஏன் நீ அதை செய்யல? You fight with me. என் கூட நீ சண்டை போடு. Not with me, on my side. என் பக்கம் நீ சண்டை போடு. I'll give you kingdom of your father. I'll kill Sugriva and give you back kingdom. Kingdom belongs to you. நான் சுக்ரீவனை கொன்னுட்டு அந்த ராஜாங்கத்தை உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு சொந்தமானது அந்த ராஜாங்கம். And I will order all demigods, nobody can disturb you, nobody can touch you. எல்லா தேவர்களுக்கு நான் கட்டளையிடுறேன், யாரும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, உன்னை தொடக்கூடாதுன்னு. Anger the laugh. You foolish demon. அங்கதான் வந்து இப்ப சிரிச்சுட்டே சொல்ற, நீ முட்டாள்தனமான அசுரனா இருக்க. I'll never leave lotus feet of Ram. ராமருடைய தாமரை திருவடிகளை நான் விட போறதே இல்லை. And he said that you people only, you are only Prahlad turned against his father, you are turned against your father. This is your devotees, what they are doing. நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் வந்து முட்டாளா இருக்கீங்க அப்படின்றான். பிரலாத வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராக செயல்பட்டான், நீ வந்து உங்க அப்பாவுக்கு எதிராக செயல்படுற, என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க? So he said, capture this foolish monkey. He sent four powerful soldiers to catch Angada. அந்த 4 சக்திவாய்ந்த வீரர்கள் அனுப்பி அந்த முட்டாள்தனமான குரங்கை கைது பண்ணுங்க அப்படின்றான். So Angada said, okay, if that is your reply to Ram, I'll tell him. இப்போ இதுதான் உன்னுடைய பதில் அப்படின்னா ராமர்கிட்ட நான் அதை போய் சொல்றேன் அப்படின்றார். So 4 soldiers, they caught him, but he jumped in the air and threw them down and killed all 4 of them. 4 வீரர்களும் வந்து அங்கதனை பிடிக்கிறாங்க, அங்கதனை அப்படியே மேலே பறக்கிறார், மேலே பறந்து அந்த 4 பேரையும் தூக்கி எறிகிறார் அப்படியே கீழே. And jumped back to the Ram's place. திரும்ப ராமர் பக்கம் தாவி வந்துடுறார். And reported, this foolish fellow, he is not agreeing. அவன் முட்டாள்தனமா இருக்கான், அவன் அதை ஏத்துக்க மறுக்கிறான். Okay, so Ram said, then start the war. அப்போ ராமர் சொல்ல, சரி போர் தொடங்கலாம். So now that was the scene to describe. This is thousands of monkeys just went over the walls from all the sides. They just flooded into Lanka. இப்போ ஆயிரக்கணக்கான அந்த வானரங்கள் வந்து இப்போ எல்லா திசைகள்ல இருந்தும் இப்போ அந்த லங்கையினுடைய மதில் சுவரை தாவி குதிச்சு போயிட்டு இருக்காங்க. Now city was inside of the third wall. First there is a wall, then there is a gap, there is a second wall, there is a gap, then within the third wall city was there. இப்போ முதல்ல ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் காலி இடம் இருக்கு, மறுபடியும் ஒரு மதில் சுவர், மறுபடியும் கொஞ்சம் காலி இடம், மறுபடியும் ஒரு மதில் சுவர், இந்த மாதிரி நிறைய வட்டமா அந்த மதில் சுவர்கள் இருக்கு. அந்த 3வது மதில் சுவர் தாண்டி தான் லங்கா நகரம் இருக்கு. Now this is unusual fight. It's quite different from Mahabharat fight in one way, because in Mahabharat both sides were kind of human looking, except from Gatotkacha and few others, asuras. இப்போ மகாபாரத போர்ல இருந்து இந்த ராமாயண போரானது நிறையவே வேறுபட்டு இருக்கு. எந்த விதத்துலன்னா, இப்போ மகாபாரத போரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய சேனைகளும் வந்து இருக்கக்கூடிய வீரர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே மனிதர்களை போலவே இருக்கிறவங்க. கதோத்கஜா இந்த மாதிரி ஒரு சிலர்கள் மட்டுமே அசுரர்களாக அங்கே இருந்தாங்க. Now monkeys, they are not riding elephants, they are not riding horses, they are not holding weapons, they are holding trees, rocks, like that. Whatever they could catch on the way, they would fight with that. It's unusual. இப்போ வானரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மேலே சவாரி பண்ணி போய் சண்டை போகிறதோ, யானை மேலே போகிறதோ அதெல்லாம் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது. வானரங்களுக்கு கையில் என்ன கிடைக்குதோ, அது பெரிய பாறையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, அதை வச்சு தான் அவங்க சண்டை போடுறாங்க. But the other side, demons also, they didn't look normal either. இன்னொரு பக்கம் அசுரர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் ஒரு சாதாரணமாக தெரியல. They had body of humans and heads of dogs, heads of jackals, heads of tigers, 3 heads, 1 head, no head, all crazy features they had. இப்போ அவங்களோட உடல்லாம் பார்த்தீங்கன்னா மனித உடல் இருக்கும், அவங்க குள்ளநரி தலை இருக்கும், நாய் தலை இருக்கும், புலி தலை இருக்கும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு 3 தலை இருக்கும், 4 தலை இருக்கும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு தலையே இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வினோதமான ரூபங்கள் அவங்களுக்கு இருக்கு. But they were using weapons. ஆனால் அவங்க எல்லாருமே ஆயுதங்களை உபயோகிக்கிறாங்க. But they were riding horses, they were riding tigers, they were riding lions, they were riding yalis, they were riding elephants. அவங்களுக்கு வந்து போர் புரியறதுக்கு குதிரைகள், யானைகள், புலி, யாழி, சிங்கம் இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் இருந்தது. So the armies clashed. இப்போ 2 சேனைகளும் மோதிக்கொள்ளுது. In sky all the devatas came up to watch. ஆகாயத்திலிருந்து எல்லா தேவதாக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. It was heavy battle. This enormous number of warriors together.
எண்ணிலடங்காத வீரர்கள் அடங்கிய மிகப்பெரிய ஒரு போர் அது. There is 1,000 pages of Ramayana, 350 pages, 400 pages describes the battle only. 1000 பக்கம் ராமாயணம் இருக்கு அப்படின்னா அதுல 350-400 பக்கங்கள் வந்து அந்த போரை மட்டுமே வர்ணிக்கப்பட்டிருக்கு. So கிட்டத்தட்ட 30-40% பக்கம் அந்த போர் மட்டுமே வர்ணிக்கப்படுது. So we calculate it will take 7 days to go through the battles. அந்த போர்க்களத்தை முழு வர்ணனைகளை நம்ம பார்க்கணும்னா 7 நாள் ஆகும். Anyway, we have so much seva, so I think we will summarize it as much as possible. அதனால நிறைய சேவைகள் இருக்கு, நம்ம அவ்வளோ விவரங்களா பார்க்காம நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கமா அதை பார்த்துருவோம். So day 1 of the battlefield started. இப்போ முதல் நாள் போர் தொடங்குது. So demons came up roaring and challenging and அரக்கர்கள் வராங்க, சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க, சவால் விடுறாங்க. So they were surprised, the monkey tactics of warfare. அங்க வந்து இந்த வானரங்கள்லாம் சண்டை போடுற விதத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. Monkeys were throwing mountains on their heads. இவங்க தலைமையில வந்து வானரங்கள் பெரிய பெரிய மலையவே தூக்கி எறிறாங்க. Huge rocks. பெரிய பெரிய பாறைகள். And the chief monkeys who were stronger, they're holding huge trees and just smashing them like you cut the grass like this. இந்த வானரங்கள் வந்து பெரிய பெரிய மரங்களை அப்படியே வேரோட பிடுங்கி எப்படி நம்ம ஒரு புல்லை இப்படி வெட்டுவோம் அது மாதிரி அவங்க வந்து அப்படியே சாதாரணமாக வந்து தூக்கி எறிகிறாங்க அந்த வானரப்படையில் இருக்கக்கூடிய தளபதிகள்லாம். The army is formed of many leaders with their group of soldiers. So you have small leaders, bigger leaders, and you have the generals. Everybody has his own army. இப்போ படைகள் வந்து எப்படி தயார்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒரு குழு இருக்கும், அதுக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பார். அது மாதிரி நிறைய தலைவர்கள் கொண்ட இன்னொரு பெரிய தலைவரோட ஒரு பெரிய படையாக இருக்கும். அவருக்கு மேலே இன்னொரு பெரிய தலைவர் இருப்பார், அவருக்கு கீழே இது மாதிரி நிறைய படைகள் இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய படைகள் பெருசாயிட்டே போகும். There are list of more than 100 different varieties of weapons used. அங்க 100க்கும் மேற்பட்ட வேறுபட்ட ஆயுதங்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க உபயோகப்படுத்துறது. All kinds of things were used in fight. எல்லா வகையான ஆயுதங்களும் அவங்க உபயோகித்திருக்காங்க. Most of them we don't have even English words to translate. அதுல அதிகப்படியான ஆயுதங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஆங்கிலத்திலயோ மற்ற மொழியில மொழிபெயர்க்க கூட தெரியாது, அதுக்கு வார்த்தை இல்லை. All kinds of swords, long one, short one, bend one, double one, all kinds of swords. ஒரு வாள்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல பல வகையான வாள் இருக்கு. நீட்டமா இருக்கிறது, குட்டையா இருக்கிறது, வளைஞ்சு இருக்கிறது, ரெட்டையா இருக்கிறது, இந்த மாதிரி பல விதமான வாள் இருக்கு. All kinds of knives. கத்தின்னு எடுத்துட்டீங்கன்னா பல வகையான கத்தி இருக்கு. All kinds of spears. ஈட்டில பாத்தீங்கன்னா பல வகையான ஈட்டிகள் இருக்கு. Lances. This is a long spear, you may say, ஈட்டில பல வகையானது இருக்கு, அதுல நீண்டது, குட்டை, இந்த மாதிரி பல வகை இருக்கு. Battle axes. போர்க்கண இருக்கக்கூடிய கோடாரிகள் இருக்கு. All kinds of how you call those? Short one, sharp with the wings, you throw them and it kills, like short how you call them? Throwing knife. Yeah, kind of, not really nice. நீட்டமா இருக்கு. All kinds of things like this, discs and things rotating with sharp edges and gadas, darts, all kinds of darts, small darts, long darts, short darts. Darts is sharp thing with the wings like this. In England, dart championship is there. They have one target and they threw the darts. British people, this is famous game. But these are really big ones, heavy ones. இதுல வந்து ஒரு சில ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டையா இருக்கும், அதுல வந்து ரெக்கைகள் இருக்கும். அது அப்படி தூக்கி ஒரு குறி பார்த்து எரிஞ்சிங்கன்னா அங்க போய் அதை அப்படியே குத்திக்கும். அந்த மாதிரியான ஒரு சில ஆயுதங்கள்லாம் உபயோகிக்கிறாங்க. பல வகையான ஆயுதங்கள் அவங்க உபயோகிக்கிறாங்க. Anyway, the fight was heavy. Monkeys jumping on their head, jumping on the back. One monkey is biting the leg. One monkey cut off the hand. One monkey is scratching his neck. They don't know what's going on. It's an unusual fight. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர் வந்து ரொம்ப வினோதமாக அங்கே நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கடுமையாக இருக்கு. ஒரு குரங்கு வந்து ஒருத்த மேலே தாவி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, இன்னொரு குரங்கு காலை பிடிச்சி கட்டிக்குது, ஒரு குரங்கு வந்து கையை பிடிச்சி பிச்சறியுது, இன்னொரு குரங்கு வந்து முதுகை பிடிச்சி இழுக்குது.
அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. So everybody is challenging each other, shouting like this. ஒருத்தர் அவங்க சவால் விட்டு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. So Vajra Mushti, one demon, challenged Sugriva, and Sugriva just kill him on spot with one blow, just boom, finish him off, வஜ்ரமுஷ்டின்ற ஒரு பெரிய அசுரன் வந்து சுக்ரீவன் சவால் விடுறான். சுக்ரீவன் என்ன பண்றார், ஒரே குத்து ஒரே குத்துல அங்கேயே காலி பண்ணிடுறாரு. Nila fought with Prahasta and killed him. பிரஹஸ்தனோட நீல சண்டை போட்டு அங்கேயே கொண்டுறாரு. Angada killed Suparshva. சுபார்ஷ்வான்ற இன்னொரு அசுரனை அங்கத வதம் பண்றார். And Hanuman killed powerful demon Durmukha. துர்முகன்ற மிக சக்தி வாய்ந்த அசுரனை ஹனுமன் வதம் பண்றார். So Ravana thought, let me come first day in battlefield. He didn't wait. Usually, you keep the best soldiers for the end when it's needed, But he understood, this is heavy army. He went himself first day in battlefield. பொதுவா போர் நடக்கும்போது சக்தி வாய்ந்த சிறந்த வீரர்களை வந்து ஆரம்பத்திலே அவங்க வந்து போய் சண்டை போட மாட்டாங்க. அவங்க வந்து காத்திருப்பாங்க, எப்போ அவசியம் இருக்கோ அப்பதான் அவங்க போவாங்க. ஆனா ராவணன் இங்க நடக்கிற அந்த போரெல்லாம் பார்த்துட்டு அவன் முதல் நாளே அவன் வந்து ராவணன் இருக்கிறதே சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவனே வந்து முதல் நாளே சண்டையில இறங்கிட்டான். So he offered prayer to Shiva before fight. அவன் போரிடத்துக்கு முன்னாடி சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறான். That's another proof that Ram is superior to Shiva because Shiva could not protect Ravana from being killed. இன்னொரு நிரூபணம் இது, சிவபெருமானை விட ராமர் உச்சமானவர்ன்றதுக்கு. ஏன்னா சிவபெருமான்கிட்ட ராவணன் பிரார்த்தனை செய்துமே கூட சிவபெருமானால ராவணனை காப்பாற்ற முடியல. Remember, first he broke Shiva's bow. உங்களுக்கு நினைவு இருக்கா, முதல்ல சிவபெருமானோட வில்ல உடைக்கிறார் ராமர். Now he's going to kill Ravana. இப்ப ராவணனை கொல்ல போறார். Anyway, Ravana took his chariot which he stolen from Indra. When he defeated Indra, he took his chariot which was very fast, very big chariot. இப்போ ராவணன் தன்னுடைய ரதத்தை ஏறி கிளம்புறான். அந்த ரதமானது இந்திரனோட போரிட்டு இந்திரனை தோற்கடிச்சிட்டு இந்திரன்ட்ட இருந்து திருடிட்டு வந்த ரதம் அது. அந்த ரதம் மிக வேகமா பயணிக்கக்கூடியது, மிக பெரிய ஒரு ரதம். We have to understand that above Indra there is only Brahma, Shiva and Vishnu. All other devatas are subordinate to Indra. So Indra's weapons, Indra's chariots, Indra's horses are the best. இப்போ இங்க ஒரு கருத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்திரனுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 பேர் தான். மற்ற எல்லா தேவதாக்களுமே இந்திரனுக்கு கீழ்ப்படைந்தவங்க தான். அப்படின்னும் போது இந்திரன் உபயோகிக்கக்கூடிய ரதமா இருக்கட்டும், ஆயுதங்களா இருக்கட்டும், வாளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கிறதுலேயே சிறந்ததா இருக்கும். So suddenly, war is going on. What a noise is that? Shouting, crying, blasting things, breaking things, such a noise. இப்போ திடீர்னு அந்த போர் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து மிக பெரும் சப்தம் வெடிக்குது, பெரிய பெரிய சத்தம் வருது, கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. But suddenly thundering of sound of thunders, the sound, tumultuous sound was heard in the distance, and they saw Ravana's chariot approaching. Everything started shaking. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு இடி சத்தம் மாதிரி கேட்டு அந்த சத்தம் வந்து அவங்கள நெருங்குது. பார்த்தா அது ராவனுடைய ரதம் இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. And there stood the demon with 20 hands and 10 heads. Really 10 தலை 20 கரங்களோட வரக்கூடிய அந்த அசுரன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. Monkeys got scared. வானரங்கள் எல்லாம் பயப்படுறாங்க பார்க்கும் பொழுதே. Somebody just fainted just by seeing him coming. சில பேர் வந்து அவன் வரத பார்த்த மாத்திரத்திலேயே மயங்கி விழுந்துறாங்க. But the generals of Rama's army, they were not afraid. ஆனா ராமர் படையில இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் வந்து பயப்படல. Sugriva jumped in front of Ravana. Let me finish what I started. Let me fight with you. நான் தொடங்கினதை முதல்ல நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சுக்ரீவர் முதல்ல தாவி முன்ன வர்றாரு. But Ravana was heavy guy. Now he was with full weapon on, He blasted Sugriva heavily with his arrows. ஆனா ராவணன் வந்து இப்ப ரொம்ப பலம் மிக்கவனா இருக்கான், நிறைய ஆயுதங்களோட இருக்கான். சுக்ரீவனை வந்து ரொம்ப கடுமையா தாக்குறான். Short fight, Sugriva fainted down unconscious. ரொம்ப குறுகிய நேரத்திலேயே வந்து சுக்ரீவன் நினைவிழந்து விழுந்துறார். Just about to kill him, Hanuman jumped to save his life. சுக்ரீவனை கொல்றது அப்படின்ற நிலை வரும்போது
ஹனுமான் வந்து சுக்ரீவனுடைய உயிரை காப்பாத்துறார். So Hanuman attacked Ravana just to save Sugriva's life, otherwise finished. சுக்ரீவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காகவே ஹனுமான் இப்போ ராவணனை வந்து தாக்குனார். Then all demons got strength, so Ravana blasted down Sugriva, you know. ராவண சுக்ரீவனை மயங்க வச்சுட்டாரு உடனே எல்லா அசுரர்களுக்கும் சக்தி அதிகமாயிடுச்சு. Hanuman started fighting with Ravana, but not easy. ஹனுமான் இப்ப ராவணன் கூட சண்டை போட்டு இருக்கார். ஆனா ஹனுமானுக்கு அது அவ்வளவு சுலபமா இல்லை. Ravana shot arrows, but Hanuman with his tree, he was holding tree and smashing the arrows and smashing the weapons of Ravana. ராவணன் வந்து அம்புகளை விட்டுட்டே இருக்கான். ஹனுமான் கையில வந்து ஒரு பெரிய மரத்தை வச்சுட்டு அந்த மரத்தால எல்லா அம்புகளையும் தடுத்துட்டு இருக்கார். But instead of this heartening Ravana, make him more angry like that, you know. ராவணனுக்கு வந்து இன்னும் அதிகம் கோபம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. So he hit Hanuman's body with different chosen arrows. He chose another powerful arrows. He struck Hanuman's body. Hanuman was bleeding, but he didn't move. He didn't show any weakness or something. Just stood there like a Sumeru where rain of blood is coming down. He was standing there looking more dangerous like this. ஹனுமான் ராவணனால ரொம்ப கடுமையா பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில ஆயுதங்களால தாக்கினாலுமே கூட ஹனுமானுடைய உடல்ல வந்து அந்த அம்புகள் குத்தி ரத்தம் அடைஞ்சிட்டு இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த சுமேரு மலை மேலே ரத்த மழை பொழிஞ்சா எப்படி இருக்குமா அப்படி அவர் அப்படியே நகராம அதே இடத்துல நின்னவன இருக்கார். ராவணனுக்கு வந்து இன்னும் அது கடும் கோபத்தை உண்டாகுது. So Hanuman and Ravana were fighting, but everyone else was fighting, you know. It's all around Lanka. You cannot see each other. ஹனுமானும் ராவணனும் சண்டை போட்டு இருக்காங்க ஒரு பக்கம், மற்ற எல்லாருமே மற்றவர்களோட சண்டை போட்டு இருக்காங்க. 10 crores of demons surrounded Lakshmana. லக்ஷ்மணன் சூழ்ந்து இருக்கிறது வந்து 10 கோடி பேர் அரக்கர்கள் வந்து சூழ்ந்து இருக்காங்க. Then Lakshman shot so many arrows, so many, that's just amazing. லக்ஷ்மணர் எவ்வளவு அம்புகளை விடுறாரு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானது அது. Even demons generals just started applaud. Look at this, look at him. அரக்கர்கள் பக்கம் இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் லக்ஷ்மணர் சண்டை போற விதத்தை பார்த்து கை தட்டி பாராட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. Good, if you kill him, what a fame you will gain. இவனை கொன்னா எவ்வளவு பெரிய புகழ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. So then Lakshman attacked Ravana because Hanuman was, you know, nothing was happening. They were just fighting each other. Nobody could win. லக்ஷ்மணன் வந்து ராவணனை தாக்குறார். அங்க ஒண்ணுமே நடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னும் பெருசா எந்த ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இல்ல. And then Ravana said, "Oh, you are Lakshman. Did you cut the nose and ears and nipples of my sister Shurpanaka? Now I'll do same to you." It's heavy to hear. இப்போ ராவணன் வந்து பார்க்கறான். பார்த்துட்டு, "ஓ லக்ஷ்மணன், நீதானா அது? என்னுடைய தங்கையான சூர்பனகை என்னுடைய காது மூக்கு மார்பல் எல்லாம் வெட்டினது நீதானா?" Then heavy fight. இப்போ உனக்கு நான் அதையே செய்ய போறேன்னு சொல்லி அவன் கடுமையா சண்டை போடுறான். Smashing each other's army, smashing each other's chariots like that, you know. ஒருத்தருடைய ரதங்களை அவங்க வந்து உடைச்செறிறாங்க, படையை எதிரெதிராக தாக்குறாங்க. And it was going on for a long time. இந்த மாதிரி நீண்ட நேரம் அந்த போர் நடக்குது. But Ravana's arrow seems like be more in number than Lakshmana's. லக்ஷ்மணனுடைய அம்புகளை காட்டிலும் ராவணனுடைய அம்புகள் வந்து எண்ணிக்கையில அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. And Lakshman fought like anything. It's not that he was overpowered, but it was heavy fight. லக்ஷ்மணரும் வந்து ஒன்னும் சளைச்சு போல ரொம்ப கடுமையா தான் போரிடுறார். Shoot some arrow at Ravana, then shoot some arrow at the elephants, cutting the heads of the horses, cutting the soldiers, cutting the demons, protecting other devotees who were in danger, then again shooting at Ravana. He was also full of arrows. His body was pierced by Ravana's arrows also. சில அம்புகளை வந்து ராவணனை தாக்குறது, சில அம்புகளால வந்து யானைகளை கொல்றது, சில அம்புகளால ரதங்களை உடைச்செறிறது, சில அம்புகளால மற்ற பக்தர்களை பாதுகாக்கிறது. இது மாதிரி பல விதத்துல லக்ஷ்மணன் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கார். லக்ஷ்மணரும் வந்து இப்போ ராவணனுடைய அம்புகளால தொலைக்கப்பட்டு உடல்ல நிறைய அம்புகள் வந்து குத்தி இருக்கு. So I was challenging each other, shouting at each other like that, you know. ஒருத்தருக்கு சவால் விட்டுக்கறாங்க, ஒருத்தரும் சத்தம் போட்டு கத்துறாங்க. "Oh Lakshman, you are good archer, try this arrow." Then he shot some heavy arrow blasting to, you know, it will kill so many people on the way before it comes to Lakshman. "Oh Lakshman, நீ ஒரு பெரிய வீரன் இல்லையா, இந்த அம்பை நீ எதிர்கொண்டு பாரு" அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அம்பை விடுறான்.
அந்த அம்பு லக்ஷ்மணரை நெருங்கிறதுக்கு முன்னாடியே பல வீரர்களை அதை கொண்டுட்டு தான் வருது. So Lakshmana with contract, say, is that the best you can do? Is that your power? Is all your power? Okay, see this arrow. Then he will shoot at him. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, அந்த அம்பை வந்து தடுத்து நிறுத்திட்டு இவர் ஒரு அம்பு விடுறாரு. இதுதான் இருக்கிறதுலே அவன்கிட்ட சிறந்த அம்பா, இப்ப இதை பாரு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி இவர் அம்பை விடுறார். Strike Ravana and cause him to bleed. அது வந்து ராவணனை தாக்கி ராவணன் ரத்தம் அடைய ஆரம்பிக்கு ராவண உடல்ல இருந்து. The Lakshmana arrow will penetrate to the feather portion. You know, arrow is like this, and there is feather portion on the back. So it will enter up to the feather in Ravana's body. You know. ராவணனோட உடல்ல லக்ஷ்மணனுடைய அம்பு வந்து முன்பக்கம் வந்து கோரா இருக்கும், கடைசியில வந்து அந்த ரெக்க மாதிரி இருக்கும். அது வரைக்கும் உடல்ல வந்து தொலைச்சி போகும். Nothing. We got more angry Ravan. That's all. You know. அது வந்து ராவணனுக்கு வந்து ஒன்றும் பெருசா பண்ணல, அவனுக்கு வந்து கோபத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கு. How is this possible? எப்படி அது சாத்தியம்? See, Ravana did a lot of tapasya. ராவணன் ரொம்ப கடுமையா தவம் புரிஞ்சிருக்கான். So many devatas they were forced to bless him. நிறைய தேவதாக்கள் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. Then in battle, whatever arrow strikes him, he will not feel pain, he will not feel thirsty, he will not be fatigued, he will not feel losing power, he will not lose his strength, he will not feel so much pain, you know. So many times his muscles were blessed by different boons of devatas, and nothing happened to him, even he was struck with arrows. இப்போ போர் நடக்கும்போது அவனுக்கு எப்படின்னா தாகம் இருக்காது, எவ்வளோ ஆயுதங்களால் தாக்கப்பட்டாலும் அவனுக்கு வலி இருக்காது, அவன் வந்து சோர்ந்து போக மாட்டான், அவன் களைப்படைய மாட்டான், அவனுக்கு வந்து மயக்கம் வராது. இந்த மாதிரி நிறைய முறை வந்து தேவதாக்கள் வந்து அவனுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதனால போரில் வந்து அவனை சாதாரணமாக வெல்றது சுலபம் இல்லை. Then when Hanuman saw how much heavily Ravana is attacking Lakshman, he just flipped out. He was so angry. He jumped in front of Ravana and expanded his huge form. He said, "Stop now, fight with me." இப்போ ஹனுமான் பார்க்குறாரு, ராவணன் வந்து லக்ஷ்மணரை எந்த அளவுக்கு தாக்கிட்டு இருக்கான்றதை பார்த்துட்டு இப்போ ஹனுமான் என்ன பண்ண, ஒரு பெரிய ரூபம் எடுத்துட்டு வந்து இப்போ என் கூட நீ சண்டை போட முன்னாடி வந்து நிற்கிறார். He just jumped there, no weapon, nothing, just bare hands. With his fist, he struck him in the chest so heavily that these 8 tusks which were broken of 8 Diggajas, which Ravana was so proud on his body, he defeated Diggajas, you know, the tusks of elephants were broken and they were fitted like decoration in Ravana's chest. All 8 pieces fell out on the ground, how Hanuman struck him, and Ravana fell unconscious there. இப்போ ராவணன் வந்து ஏற்கனவே திக்கஜான்ற அந்த 8 யானைகளோட சண்டை போட்டு அந்த 8 யானைகளுடைய தந்தங்கள் வந்து அவனுடைய மார்பில் குத்தி அப்படியே உடஞ்சி நீக்குது. அப்படியே அவனுக்கு வந்து அது வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய அலங்காரம் மாதிரி அவன் அதை கருதி அப்படியே வச்சிருந்தான், அதை பிடுங்கி போடாம. இப்போ ஹனுமான் வந்து பயங்கரமா வந்து அவனுடைய மார்பில் ஒரு குத்துறாரு. இப்போ அந்த உடம்புல இருந்த அந்த தந்தம் உடஞ்சி போன தந்தங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துருது, அந்த அளவுக்கு கடுமையாக தாக்குறாரு. அப்படியே ராவணன் மயக்கம் போட்டு விழுந்துறான். So all the monkeys start jumping. Jai Shri Ram, Jai Hanuman. Jai Shri Ram, Jai Hanuman. அப்படியே மொத்த வானரங்களும் இப்போ கோஷம் எழுப்புறாங்க. Ravana stood up immediately. ஆனா ராவணன் உடனே எழுந்துச்சு நிக்கிறான். Then he same with fist, he blew Hanuman. Hanuman fell unconscious. மறுபடியும் இப்போ ராவணன் வந்து அதே மாதிரி ஹனுமான ஒரே குத்துறான். ஹனுமான் இப்போ மயக்கம் போட்டு விழுறாரு. Blow him heavy, he fly away and fell down. ஹனுமான் அப்படியே பறந்து போய் விழுறாரு. Heavy, huh? Very heavy fight. This is, you know. Then Ravana took 10 bows in 20 hands he had. 10 bows he took and started shooting arrows. You know, 10 times more than before. இப்போ ராவணன் என்ன பண்றான், அவனுக்கு 20 கை இருக்கு இல்லையா, 10 அம்பு எடுத்து 10 வில் எடுத்துக்கிறான். 10 வில்லால ஒரே சமயத்துல 10 கையில 10 வில்லால அம்பு விடுறான். 10 மடங்கு அதிகமா முன்ன விட இப்போ அம்பு விடுறான். Monkeys start running away from battlefield. இப்போ வானரங்கள் எல்லாம் போர்க்களத்தை விட்டு வெளியில ஓடிட்டு இருக்காங்க. Killing them, cutting their tails, cutting their mouths, cutting their heads, cutting their hands. Just heavy. அவங்கள கொல்றது, வாழை வெட்டுறது, அவங்க தலையை வெட்டுறது, அவங்க காலை வெட்டுறது, இந்த மாதிரி அப்படியே பயங்கரமா அவங்க வதம் நடக்குது. Lakshmana said, "You have to stop him. There is no way." லக்ஷ்மணனை பார்க்கிறார், அவனை நிறுத்தலன்னா வேற வழியே இல்லை, அவனை எப்படியாவது நிறுத்தணும்னு பார்க்கிறார். Now Ravana shot so many arrows that sun rays could not penetrate to the ground. இப்போ ராவணன் எவ்வளவு அம்புகள் விட்டான் அப்படின்னா
சூரிய கதிர்களே கீழே வர முடியல, அந்த அளவுக்கு அவ்வளோ அம்புகளை விட்டுருக்கான். But then Lakshman with one bow counteracted all arrows shot by 10 bows of Ravana. And then again everybody said, this is Lakshman, this is the best archer in the universe. இப்போ லக்ஷ்மணர் என்ன பண்றார், ராவணன் 10 வில்லு வச்சு அம்பு விடுறா இல்லையா, அவ்வளோ அம்புகளையும் ஒரே அம்பால ஒரே வில்லால லக்ஷ்மணர் அதை எல்லாத்தையும் தோக்கடிக்கிறார். உடனே இவர் தான் சிறந்த போர் வீரர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. So Ravana again fought with Lakshman. மறுபடியும் ராவண லக்ஷ்மணர் கூட சண்டை போடுறார். He was thinking, my God, his younger brother, what about Ram, what is his power? இளைய சகோதரனே எப்படி இருக்கான்னா, அப்ப ராமன் என்ன எப்படி இருப்பான், எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருப்பான் யோசிக்கிறான். Ravana thought, there is no way to defeat this Lakshman, I have to use Brahmastra. ராவன் நினைக்கிறான், இவனை கொல்றது இவனை தோற்கடிக்கிறது சுலபமானது தெரியலையே, பிரம்மாஸ்திரத்தை தான் உபயோகிக்கணுமாட்டிருக்கே அப்படின்னு நினைக்கிறான். Now this is the ultimate weapon, there is no weapon higher than Brahmastra. இப்ப பிரம்மாஸ்திரத்தை விட உயர்ந்த ஆயுதம்ன்றது வேற எதுவும் கிடையாது, அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த ஆயுதம் அது. So he took arrow, chanted the mantra and strike Lakshman with Brahmastra. இப்ப என்ன பண்றான், அம்பை எடுத்து அந்த பிரம்மாஸ்திரத்தால தாக்குறான் லக்ஷ்மணனை. Brahma's own weapon. பிரம்மாவோட சொந்த ஆயுதம் அது. So Lakshman understood, oh, this is weapon of Brahma, I should not disrespect, I honor it. So he fell unconscious, pretending to be dead. He pretended to be dead. இப்போ லக்ஷ்மணன் என்ன பண்றார், இது பிரம்மாவோட அஸ்திரம், இதை நம்ம அவமதிக்க கூடாது, அதனால அவர் என்ன பண்றார், இறந்து போன மாதிரி நடிக்கிறார் கீழே விழுந்து. Monkeys get disheartened, they saw Lakshman laying down on the ground bleeding like anything. இப்போ லக்ஷ்மணன் தரையில விழுந்து ரத்த இதோட அப்படியே படுத்து கிடக்கிறார் அப்படின்றத பார்க்கும்பொழுது எல்லா வானரங்களுக்கும் அப்படியே இதயமே உடைஞ்சு போகுது. Demon shouting, Lakshman is dead, Lakshman is dead. அரக்கர்கள்லாம் என்ன பண்றாங்க, லக்ஷ்மணன் இறந்து போயிட்டான், லக்ஷ்மணன் இறந்து போயிட்டான்னு கத்துறாங்க. And the monkeys shouting, we are lost, Sita is lost, Ram is lost, we are going to die now. இப்போ வானரங்கள்லாம் நம்ம தோத்து போயிட்டோம், சீதையை நம்ம இழந்துட்டோம், நம்ம தோத்து போயிட்டோம்னு அவங்க கத்துறாங்க. Ravana was looking at Lakshman and he understood, he is not dead. இப்போ ராவணன் பார்க்கறான் லக்ஷ்மணரை, பார்த்தாலும் புரிஞ்சுக்கிறான் லக்ஷ்மணன் என்ன இறந்து போலன்றது. He thought, I'll take him now to Lanka, I'll imprison him. இப்போ அவனை தூக்கிட்டு போய் லங்கையில கொண்டு போய் அவன் சிறையில போட போறேன். Jumped from the chariot, came down to lift up Lakshman. ரதத்துல இருந்து கீழே இறங்கி இப்போ கீழே குதிச்சு லக்ஷ்மணரை தூக்க பார்க்கறான், தூக்க முடியல. He tried his best. He lifted silver Kailash mountain. He could not lift Lakshman. கைலாச மலை, வெள்ளி மலையவே அவனால தூக்க முடிஞ்சது, ஆனா இப்போ லக்ஷ்மணரை தூக்க முயற்சிக்கிறான், முடியல. How is this possible? எப்படி இது சாத்தியம்? He looked for a moment in amazement to Lakshman. அப்படியே ஒரு சமயம் பார்க்கறான், ரொம்ப ஆச்சரியப்பட்ட லக்ஷ்மணரை. He wanted to carry him in Lanka and imprison him there. லங்கையில கொண்டு போய் லக்ஷ்மணரை சிறையில வைக்கணும்னு பார்க்கறான். Use him to tell Ram, go away, otherwise he'll kill your brother. இப்போ அதை பயன்படுத்தி, ராமா நீ இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா அவன் சகோதரனை கொன்னுடுவேன்னு பயமுறுத்தலாம். He couldn't lift him up. He was looking at Lakshman. ஆனா அவனால தூக்க முடியல, லக்ஷ்மணன் அப்படியே பார்த்தவனா இருக்கான். Suddenly Hanuman jumps, lifts up Lakshman and carries him away. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹனுமான் அங்க குதிச்சு வர்றார், லக்ஷ்மணரை தூக்குறார், அங்கிருந்து பறந்து போயிடுறார். Kamban Rishi writes, only devotee can do that. Nobody else. கம்பர் இங்க எப்படி பண்ணிக்கிறாருன்னா, ஒரு பக்தனால மட்டுமே அதை செய்ய முடியும், வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. So Lakshman recovers quickly. லக்ஷ்மணர் உடனே குணமாயிடுறார். He offered pranam to weapon of Brahma and say, okay, I have to do seva for Ram. So இப்போ அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, சரி நீங்க கிளம்புங்க, நான் எனக்கு சேவை இருக்கு அப்படின்ட்டு லக்ஷ்மணர். But when Rama heard that Lakshman was wounded by Brahmastra, he came into the battlefield. இப்போ ராமருக்கு அந்த செய்தி கிடைக்குது, லக்ஷ்மணர் இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தால தாக்கப்பட்டு காயமடைஞ்சிருக்கார் அப்படின்ற செய்தி காட்டவுடனே ராமர் போர்க்களத்துக்கு வர்றாரு. He was so angry now. ரொம்ப கோபமா இருக்காரு. Now the whole universe started shaking. Ram came into battle. இப்போ ராமர் போர்க்களத்துக்குள்ள வந்துட்டார், உடனே பிரபஞ்சம் மொத்தமும் நடுங்குது. Twang the bow, just to show the sound. The many demons died just by hearing the sound. இப்போ ராமர் அவருடைய வில்ல இருக்கக்கூடிய அந்த நாண ஒரு தட்டுறாரு, அது எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு எத்தனையோ அரக்கர்கள்
உயிர் விட்டாங்க. Their strength, their courage, their enthusiasm was shattered into pieces by the அவங்களுடைய பலம், அவங்களுடைய உற்சாகம் எல்லாமே அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அப்படியே அவங்க அப்படியே லூஸ் ஆயிடுறாங்க. So Ram was looking with reddish, angry eyes at chariot of Raman and start going towards him. இப்ப ராமர் சிவந்த அந்த கோபமான அந்த கண்களோட ராவணனை நோக்கி பயணிக்கிறார். So Hanuman appears in front of Ram and said, Lord, Ravana has his chariot. It's not fair. He can move fast and he can protect himself. You are barefoot. Jump on my shoulder. I'll carry you. இப்போ ஹனுமான் ராமர் முன்னாடி கோதிச்சு வந்து சொல்றார், பகவானே, ராவணனுக்கு வந்து தேர் இருக்கு, அந்த தேரில் வந்து அவன் ரொம்ப வேகமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க முடியும், அவனால் வந்து சண்டை சிறப்பாக போட முடியும். ஆனால் நீங்கள் வந்து வெறும் காலோடு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் என் மேலே உட்காந்துக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு வாகனமாக செயல்படுறேன். So now Ram jumped on the shoulder of Hanuman. Hanuman expanded form. Now you can see that millions of soldiers down, and you see huge chariot of Ravana and huge Hanuman and Ram above all of them, fighting. It's amazing. இப்போ ஹனுமான் தன்னுடைய ரூபத்தை பெருசாக விரிவடைச்சுக்கிறார். அங்கே ராமர் வந்து ஹனுமானோட தோல் மேலே ஏறிக்கிறார். இப்போ ஒரு பக்கம் ராவணன் பெரிய ரதத்து மேலே இருக்கான், இன்னொரு பக்கம் ஹனுமான் மேலே ராமர் இருக்கார். மொத்த படையும் கீழே சண்டை போட்டுருக்கு, இவங்க மேலே இருக்காங்க. Now Ram killed so many demons, started shooting so many arrows. There was just blood and pieces of bodies everywhere around. இப்போ ராமர் விடக்கூடிய அம்புகள் வந்து எண்ணிலடங்காத அந்த அம்புகள் பல ஆயிரக்கணக்கான அந்த அசுரர்களை வந்து கொண்டு குவிச்சிட்டு இருக்கு. Yamaraj got scared. யமராஜர் பயப்படுறார். He was looking around battlefield, where to go, who is dead, who is not dead. He was looking, who is alive, who is dead. இப்போ யமராஜர் பார்க்குறார் போர்க்களத்தில் யார் உயிரோடு இருக்காங்க, யார் இறந்து போயினாங்க, ஒன்றும் புரியல அவருக்கு. Heaps of dead bodies around. அங்கே அப்படியே மலை மலையாக குவிக்க வைக்கப்பட்டிருக்கு இப்போ இறந்து போனவங்களோட உடல். The army was just like sweeping them away, just like one after another layer was just dead, one after another. ஒருத்தர் அடுத்த ஒருத்தர் அப்படியே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டே இருக்காங்க, அவங்க அப்படியே போட்டு குவிச்சுட்டே இருக்காங்க. Somehow or other Ravana escaped his life. Somehow or other Ravana was moving here and there, avoiding Rama's arrows. எப்படியோ ராவண மட்டும் பார்த்தீங்கன்னா ராமருடைய அம்புகள்ல இருந்து தப்பிச்சு அங்கே இங்கே சுத்தி வந்துட்டே இருக்கான், உயிரோட தப்பிச்சிட்டு இருக்கான். And in the fight, Rama strikes his head of Ravana and his crown again falls down. இப்போ சண்டை போடும்போது ராமர் வந்து ராவணனுடைய கிரீடத்தை தாக்குறார், அந்த கிரீடம் கீழே விழுது. And again he became defeated by that. மறுபடியும் அந்த விதத்தில் அவன் தோற்கடிக்கப்படுறான். But sunset came and the battle stopped. ஆனால் சூரிய அஸ்தமனம் ஆயிடுது, போர் நிறுத்தப்படுது. Somehow Ravana escaped this day to Ram. Somehow. எப்படியோ அந்த முதல் நாள் வந்து ராமர்கிட்ட இருந்து ராவண தப்பிச்சிடறான். Anyway, Ravana went back to Lanka and he was so disheartened. Again, I lost my crown. மறுபடியும் வந்து ராவணன் ரொம்ப அவமதிக்கப்பட்டதா ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். ஏன்னா மறுபடியும் அவனுடைய கிரீடம் வந்து இழந்துட்டான். Wounded all over the body. உடல் முழுக்க நிறைய காயங்கள் இருக்கு. He was so fried. He was so disappointed. ரொம்ப வருத்தத்தில் இருக்கான், ரொம்ப கோபத்தில் இருக்கான். He sent messengers to go all over the universe and collect all available demons to come and help him in fight. அவன் என்ன பண்றான், உடனே செய்தி அனுப்புறான், பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா அசுரர்களையும் வர சொல்லி இங்க சண்டை போடுறதுக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிறான். He could not sleep, Ravana. ராவணனால தூங்க முடியல. He thought, now, okay, Devatas will laugh on me, Rishis will laugh on me, but if Sita hears, she will laugh on me. That pained him more than anything else. இப்போ அவனுக்கு என்னன்னா, இப்போ தேவதாக்கள்லாம் இதை பார்ப்பாங்க, ரிஷிகள்லாம் பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, நான் தோத்து போயிட்டேன்றத, அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. சீதைக்கு இந்த செய்தி கிடைச்சதுன்னா அவங்க சிரிச்சாங்கன்னா எப்படி என்னால் அதை தாங்க முடியும்? He wanted to impress Sita how great hero he is to win. எவ்வளவு பெரிய வீரன்றத சீதை முன்னாடி காட்ட விரும்புறாங்க. So this is nature of people who are bewildered by attraction to women. இது இயற்கையா பெண்களால
கவரப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோட நிலை இதுதான். Men always want to impress women. ஆண் எப்பவுமே பெண்களை வந்து கவர்ச்சி அடையறதுக்கு ஏதாவது செஞ்சுட்டே Impressed இருப்பான். with her strength, with his fame, with his money, with his ability, with his shaktis, how he is in charge, how he is in control. அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெயர், புகழ், பதவி, பணம், பலம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள், இது எதையாவது அவன் உபயோகப்படுத்தி அந்த பெண்ணை வந்து கவர்ச்சி அடைய வைக்கணும்னு பார்ப்பான். Assuring even dangerous situation, don't worry, I'm here, I'll protect you. ரொம்ப அபாயமான சூழ்நிலையில கூட அவன் என்ன சொல்லுவான், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா. Even airplane, you're flying, Maharaj told us this. Airplane started shaking, there was some storm, and lady felt, oh, and husband, don't worry. What, don't worry, nonsense fellow, it crashed down, you are also crashed. Well, how are you going to save her? Just ego, just showing. Don't worry, I'll protect you. சொன்னாரு, விமானத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வந்து இடி மழைனால வந்து விமானம் வந்து ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. அந்த சமயத்துல எல்லாரும் பயத்துல கத்துறாங்க. ஒரு பெண்மணி வந்து கத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற கணவர் வந்து பயப்படாதன்றாரு. அவர் வந்து கையை பிடிச்சிட்டு, நீ என்ன பண்ண முடியும், பயப்படாதன்னா ஒன்னாலேயே ஒன்றும் பண்ணிக்க முடியாது உனக்கு. But it's like this, boys are speaking, and as soon as some lady comes, a girl comes, immediately they start speaking deeper voice, showing a little more serious. They change the voice. Amazing, to impress. இது நம்ம பார்க்கலாம். இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா யாராவது ஒரு பொண்ணு வந்துட்டா போதும், உடனே அவங்களுடைய குரலே மாறி போயிடும். அவங்க பேசுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். We should be careful in devotional life. We should not use kirtan to impress ladies, to show how nicely we are singing. அதனால் நம்மளுடைய பக்தி தொண்டிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வந்து நம்ம கீர்த்தனம் பண்ணும்போது நம்ம கீர்த்தனம் வந்து பாடுறதை பார்த்து பெண்கள் கவர்ச்சி அடையணுன்றதுக்காக அதை செய்யக்கூடாது. Should not be super eager to occupy Vyasasana and speak to impress the ladies. வியாசாசனத்தில் உட்கார்ந்துட்டு பெண்களை வந்து கவர்ச்சி அடைய வைக்கணுன்றதுக்காக அதை செய்யக்கூடாது. Should not show when doing puja little extra muscles. And then I'm the pujari. பூஜை செய்யும் போது வந்து கையில வந்து எவ்வளவு மசில்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டிட்டு நான் தான் புஜாரின்றதை காட்டுறதுக்காக செய்யக்கூடாது. Cool head, devotional service for Krishna's pleasure, that we should. பக்தி தொண்டு அப்படின்றது கிருஷ்ணருடைய திருப்திக்காக இருக்கணும். So அதை மறந்துடக்கூடாது. நம்ம was typical demon. He wanted to impress Sita. Now he felt so bad. இப்போ she will hear of my defeat. She will not be impressed. She will not like me. ராவணன் வந்து ஒரு அசுரனா இருக்கிறதால அவன் சீதையை வந்து இந்த மாதிரி கவர்ச்சி அடைய வைக்கணும்னு பார்க்குறான். So Malyavan came, father of Ravana's wife, Mandodari. He already told him, give back Sita. So he came after first day of battle. Ravana was completely down, So he came to speak to him. இப்போ முதல் நாள் போர் முடிஞ்சு இருக்கிற சமயத்தில் ராவணன் வந்து முழுக்க களைப்பிலே ரொம்ப சோர்வடைஞ்சு ரொம்ப வருத்தப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த சமயத்தில் ராவனுடைய மனைவி தந்தையான மால்யவன் அங்கே வர்றார். So Ravana complained to Malyavan, look at this Ram, look at how he blasted our army. I fought with devatas, I fought with asuras, I fought with anybody who stand in front of me. And I couldn't do anything in front of Ram. இப்போ ராவண மால்யவன்ட்ட ஒரு புகார் பண்ணுறான், பாருங்க இந்த ராமனை நான் வந்து எவ்வளோ பெரிய பெரிய தேவதாக்கள் கூட சண்டை போட்டிருக்கேன், அரக்கர்கள் கூட சண்டை போட்டிருக்கேன், எல்லாரையும் நான் தோற்கடிச்சிருக்கேன், ஆனால் இந்த ராமன் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல அவன் முன்னாடி. He said, I never see anybody shooting arrows like this. இந்த மாதிரி அம்பு விட்டதை யாரையுமே நான் பார்க்கல. Ravana said, Vedas, they may miss their target, but not Rama's arrows, they never miss. ராவணன் சொல்றான், வேதங்கள் கூட அதனுடைய இலக்கை விட்டு தவறிடலாம், ஆனால் ராமருடைய அம்புகள் வந்து இலக்கை விட்டு மாறாது. Now this is very interesting because Vedas also describe different goals according to gradation. So they may glorify karma kanda, they may glorify heaven, they may glorify power, they may glorify king. So somebody can get bewildered. What is the ultimate target of Vedas? Aiming at lotus feet of Vishnu. But Rama's arrows straight to the target. இது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா இங்கே ஏன் வேதங்களோட ஒப்பிடப்படுதுன்னா
வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்மகாண்ட பகுதிகள் இருக்கிறதால சில சமயத்தில் ஒரு மன்னரையோ அல்லது பலம் வாய்ந்த ஒருத்தரையோ அல்லது தேவதாக்களையோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து புகழ்ந்து பேசலாம். இறுதியில் வேதங்களுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரை புகழணுன்றது. அந்த மாதிரி இல்லாமல் கூட போகலாம். ஆனால் ராமருடைய அம்பு வந்து அந்த மாதிரி கிடையாது. இலக்கு என்னவோ அதில் உறுதியோடு இருக்கு. So Ravana was defeated first day of battle. முதல் நாள் போர்ல ராவணன் தோற்கடிக்கப்பட்டிருக்கான். He lost his confidence. அவனுடைய நம்பிக்கை இழந்துட்டான். Ego was hurt like anything. அவனுடைய அகங்காரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. So Malayavan told him, மலைவன் சொல்றார், I advise you to return Sita. Vibhishan advised you. You didn't want to hear. This is the result now. சீதையை திருப்பி கொடுக்க சொல்லி நான் அறிவுறுத்தினேன், விபீஷண அறிவுறுத்தினார், நீ கேட்கல. அதனுடைய பலன் இதுதான் பாருங்க. So there was another demon there, Mahodara. மகோதரான்னு இன்னொரு அரக்கர் இருக்காங்க. Don't speak like this. இப்படி எல்லாம் பேசாதீங்க. What is lost? என்ன இழந்துட்டோம்? Nothing is lost. ஒன்னும் இழக்கல. Simply thousands of monkeys, how they can scare the lion? சும்மா ஆயிரக்கணக்கான குரங்கு இருந்துட்டா ஒரு சிங்கத்தை பயமுறுத்திட முடியுமா? Then he went on glorifying Ravana. He lifted up Kalash, he killed this one, Yamaraj is afraid of him, Indra is afraid, Agni is afraid. What will monkey do? அதுக்கப்புறம் அவன் வந்து ராவணனை புகழ்ந்து பேசிட்டே போறான். இவர் வந்து கைலாயத்தை தூக்குனவர், இவர் வந்து யமராஜரை இவரை கண்டு பயப்படுறார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு ராவணனை புகழ்ந்து பேசிட்டே போறான். இந்த வானரங்கள் போய் இவர் என்ன பண்ண முடியும்ன்றான். So Ravana like it. You are spoiled. அதை கேட்ட உடனே ராவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவர் தான் சரியா பேசுறாரு. How will fight? ஆனா எப்படி நாம சண்டை போறது? So Mahodara told, you call your brother Kumbhakarna to fight. மகோதர சொல்றான், உங்களுடைய சகோதரன் கும்பகர்ணனை கூப்பிடுங்க சண்டை போறதுக்கு. So Ravana immediately with 10 heads show 10 sets of teeth carved down like உடனே ராவணன் வந்து 10 தலையிலையும் அப்படியே பல்ல காட்டி சிரிக்கிறான். So immediately order, bring Kumbhakarna to me. He was உடனே கும்பகர்ணனை கூட்டி வாங்க அப்படின்னு கட்டளையிடுறான். Now 4 messengers went to give message to Kumbhakarna. இப்ப 4 பேர் அந்த செய்தியை வந்து கும்பகர்ணனுக்கு கொடுக்கிறதுக்கு போறாங்க. They opened door of Kumbhakarna's palace and wind blew them off. இப்ப கும்பகர்ணனுடைய அரண்மனை கதவை அவங்க திறக்கறாங்க. அந்த காத்து அவங்கள தூக்கி எறியுது. What was the wind? அந்த என்ன காத்து தெரியுமா? Fellow was snoring. அவனோட கொரட்டை blew them out. அவன் விட்ட அந்த கொரட்டை சத்தத்துல இருந்து வர கொரட்டையில வரக்கூடிய சத்தம் காட்டுறது. So the 4 of them hold each other hands and push and somehow enter into the room. அந்த 4 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அறைக்குள்ள வராங்க. So what to do now? Trumpets were there on the side to wake him up. So they were fixed on his ears. So they start blowing trumpets. Like this from both sides, 4 of them blowing trumpets. Nothing. No any move. அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, எழுப்பணும்னா அங்க வந்து ஒரு அந்த ட்ரம்பெட்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு. அது ஒரு சத்தம் போடக்கூடிய கருவி. அதை அவன் காதுல வச்சு 4 பேரும் ஊதுறாங்க. ஆனா ஒன்றும் நடக்கல. So they look left and right. They saw the spears, the sharp irons. அதுக்கப்புறம் சுத்தி வந்து பாக்குறாங்க, ரொம்ப கூர்மையான ஈட்டி இருக்கு. So thinking first strike him with iron, start beating him like this. முதல்ல அதை எடுத்து இப்படி அடிக்கிறாங்க. அதை வச்சு அவனை, Kumbhakarna, wake up, Ravana is calling, கும்பகர்ணா எழுந்துரு, ராவண கூப்பிடுறாரு. No, nothing, no reaction. ஆனா ஒன்னும் அங்க வந்து அவனை தொட்ட மாதிரியே தெரியல அவனுக்கு. Then they turned with sharp things, start pushing like this. மறுபடியும் அந்த கூரா இருக்கிற பக்கம் தூக்கி அதை வச்சு குத்த பாக்குறாங்க. Nothing. ஆனாலும் எழுப்ப முடியல. They went back to Ravana. திரும்பி ராவணன்ட்ட போறாங்க. Can't wake him up. ஆனா எழுப்பவே முடியலைங்க. So he said, take 1000 horses and gallop it, make them run on his chest. 1000 குதிரைகளை கூட்டி போய் அவன் மார்பு மேல ஓட விடுங்க அப்படிங்கிறான். Now first you understand what's the size of Kumbhakarna. அப்ப முதல்ல நீங்க புரிஞ்சுங்க கும்பகர்ணனோட அளவு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. So they brought 1000 horses, many run over the chest. 1000 குதிரைகளை கொண்டு வந்து அந்த குதிரைகள் வந்து ராவணன் மேல ஓட விடுறாங்க. அப்ப கூட அவன் எழுந்திருக்கல. Sleeping like small baby, peaceful. அப்படியே சின்ன குழந்தை மாதிரி அவன் தூங்கிட்டு இருக்கான். I saw some people, Mangalarti came late. Nobody could wake them up, We should get some horses. Then Ravana say, bring 1000 warriors with their weapons and at once they should strike him. That should wake him up, அதுக்கப்புறம் 1000 வீரர்களை கொண்டு வந்து நீங்க ஆயுதங்களோட தாக்குங்க அவன், அப்ப அவன் எழுந்திருச்சிடும் அப்படின்றாங்க. So
Then somehow or other, they went on striking, so suddenly he just sat down. அவன் போட்டு தாக்கிட்டே இருக்காங்க, அடின்னு அடிக்கும் போது அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுந்து உட்கார்றான். Soon as he woke up, he didn't even open eyes fully. He started eating. There's 600 cards of food there. He just went on. Oh, I feel so hungry. Who woke me up? அவன் எழுந்து உட்கார்ந்த உடனே அவன் கண்ணை கூட முழுசா திறக்கல. எழுந்து உட்கார்ந்த கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே 600 வண்டிகளில் அவனுக்காக உணவு வைக்கப்பட்டிருந்தது. அதை எல்லாத்தையும் அப்படியே அள்ளி சாப்பிட்றான். 600 bullock carts he finished in 2 minutes. 600 மாட்டு வண்டிகளில் இருந்த அந்த உணவு 2 நிமிஷத்துல காலி பண்ணிட்டான். 100 pitchers, jugs with tadaka, that is kind of fermented rice. It's alcohol. Red color comes. He drank 100 of those pitchers and say, what is there to eat? இப்போ 100 பெரிய அந்த குடவு மாதிரி இருக்கிற இதில் மதுபானங்கள் இருக்கு, அதை குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறான். Then he swallowed 1200 buffaloes here. 1200 buffaloes here. அதுக்கப்புறம் 1200 எருமை மாட்டு சாப்பிட்றான். Who eats meat? Demons eat meat. No? யார் மாமிசம் சாப்பிட்றவங்க? அசுரர்கள் தான் மாமிசம் சாப்பிட்றாங்க. And they say, okay, I'll finish my meal later. I'm hungry, but I'll finish later. Ravana is calling. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப சொல்றான், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இப்ப ராவணன் கூப்பிடுறேன், என்னன்னு போய் கேட்டு வரேன் அப்படின்றான். So Ravana was there. Kumbhakarna fled down on the ground, put his head on feet of Ravana. He was so respectful. He was younger brother. ராவணனுக்கு இளைய சகோதரன்றதால ரொம்ப மரியாதை நிமித்தமா அங்க விழுந்து வணங்கி அவனுடைய கை ராவனுடைய பாதத்தை தொடறான். So Ravana complained to him, look what happened. ராவணன் இப்ப புகார் பண்றான், என்ன நடக்குது தெரியுமா, என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு. So Kumbhakarna say, I told you to give back Sita. கும்பகர்ணன் சொல்றான், நான் தான் சீதையை திருப்பி கொடுக்க சொன்னேன்ல. You lusty fool. நீ முட்டாள்தனமா ஒரு காம வெறி பிடிச்சவனா இருக்க. Of all family, because of one woman, all family will be finished. ஒரு பெண்ணால இப்ப குடும்பம் மொத்தமா அழிய போகுது. What to do? Everybody gives advice, you don't listen. Must be destiny. என்ன பண்றது? எல்லாரும் அறிவுறுத்துறாங்க, காரணம் இல்லாம இருக்கும், அதுதான் விதியா இருக்கணும். You fool. நீ முட்டாள். You want to defeat Ram? நீ ராவண தோற்கடிக்கணும்னு பாக்குற. And embrace Sita. சீதையை கட்டி அணைக்கணும்னு பாக்குற. Defeating Rama or embracing Sita, both are same. Impossible. நீ ராமனை தோற்கடிக்கிறதா இருந்தாலும் சரி, சீதையை கட்டி அணைக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே சாத்தியம் இல்லாத ஒண்ணு. So Ravana was getting angry. இப்ப ராவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. You go and fight. Why you are preaching to me now? Go and fight. நீ ஏன் என்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க? நீ போய் சண்டை போடு. For your good, I'll just say a few words. உன்னோட நல்லதுக்கு தான் நல்ல வார்த்தை சொல்லலாம்னு பார்த்தேன். You return Sita. சீதையை திருப்பி கொடுத்துரு. Offer pranam to Ram. ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணு. Be friendly to Vibhishana. விபீஷணன் கூட நட்போட இரு. And you will enjoy kingdom for 3.5 crores of years. 3.5 கோடி வருஷத்துக்கு இந்த ராஜாங்கத்தை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. Ram was furious, angry like him. ராவணன் இன்னும் கடும் கோபம் அடைறான். You are my brother. You are my brother. நீ என் சகோதரனா, நீ You are enemy. நீ எதிரி. Why you are speaking like this? ஏன் நீ இப்படி பேசுற? Go and fight. நீ போய் சண்டை போடு. No, I am ready to go and fight. நான் சண்டை போட தயாரா தான் இருக்கேன். அப்ப போய் சண்டை போடு. Do something good for this our dynasty. நம்ம வம்சத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணு நீ. Now you do your duty. உன் கடமையை செய். Just sleeping and eating. சும்மா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா பத்தாது. Bring your glory back. போய் அவனுடைய புகழை திருப்பி கொண்டு வா. Remember how we fought with devatas. தேவதாக்கள் கூட எப்படி சண்டை போட்ட நினைவு இருக்கா? Kumbhakarna I won't. கும்பகர்ணனை வென்றுட்டான்னு சொல்லணும். No, then Kumbhakarna, yes. You also got, yeah, he's a demon. அவனும் அசுரம் தானே, இதெல்லாம் கேட்டவொன்னா அவனும் ஆமா அப்படின்ற மாதிரி போயிட்டான். Anyway, I'll fight. I'll go and fight. சரி, நான் போய் சண்டை போடுறேன்றான். But he said, but please consider. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. He was considering himself stronger than Ravana, Kumbhakarna. கும்பகர்ணன் ராவணனை காட்டிலும் பலம் வாய்ந்தவனா தன்னை கருதுறான். He said that please, my request. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, if I die, இப்ப நான் இறந்து போயிட்டேன்னா,
you go immediately release Sita. உடனடியாக போய் சீதையை விடுவிச்சிரு. Save your life. உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ. If they kill me, they'll kill Indrajit and you also. என்ன கொண்டுட்டாங்கன்னா இந்திரஜித்தையும் கொண்டுடுவாங்க, உன்னையும் கொண்டுடுவாங்க. If I win, you embrace Sita. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா சீதையை நீ கட்டி அணைச்சிக்கலாம். I bring her hand for you in marriage. கையை கொண்டு வந்து உனக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன். If they kill me, please you immediately give her back. அவங்க என்ன கொண்டுட்டாங்கன்னா உடனடியாக சீதையை நீ திருப்பி கொடுத்துறது நல்லது. Otherwise you'll be killed. இல்லைன்னா நீயும் கொல்லப்படுவ. He thought, I'm stronger than Ravana, so if they kill me, Ravana will be killed. ஏன்னா அவன் நினைக்கிறான் ராவணனை காட்டிலும் நான் பலம் வாய்ந்தவன், நானே கொல்லப்பட்டேன் அப்படின்னா அப்போ ராவணனும் கொல்லப்படுவான்றது அவங்களுக்கு தெரியும். So Ravana just was angry. He didn't say anything. He didn't promise anything. ராவணன் இன்னும் கோபப்படுறான், அவன் எதுவுமே சொல்லலை. So Kumbhakarna said, okay, nothing else to be spoken by me. Offered pranam, took a blessing and went out to fight. சரி, இப்போ ராவணன் எதுவும் சொல்ல, கும்பகர்ணன் வந்து சரி இப்போ இனிமே நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ராவணன்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சண்டை போடுறதுக்கு வெளியில போறான். Now they mounted Kumbhakarna's chariot. இப்போ கும்பகர்ணனுடைய ரதம் வந்து தயாராக நிற்குது. Horses couldn't pull him. ரதம் குதிரைகள்லாம் அவனை இழுக்க முடியல. 1,000 intoxicated elephants were pulling his chariot. 1000 மது மயக்கத்தில் இருக்கக்கூடிய யானைகள் தான் சேர்ந்து அவனை இழுக்க முடிஞ்சது. And 1,000 goblins. Goblins means some kind of yakshas like that. 1000 ராட்சசர்கள் வந்து அவனை சேர்ந்து இழுக்க வேண்டியதா இருந்தது. So he comes a huge form. He appears completely clouded the sun. அவனுடைய ரூபம் மிகப்பெரிய ஒரு ரூபம், அது அப்படியே சூரியனே மறைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய ரூபம். Looking ugly, hungry. There were chariots and chariots walking behind him with food items on the battlefield. He was eating all the time by walking on the battlefield. இப்போ அந்த போருக்கு அவன் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து வண்டியா உணவு வந்துகிட்டே இருக்கு, அவன் சாப்பிட்டுட்டே அவன் வந்துட்டு இருக்கான். He was eating and looking at the army. அப்படியே அந்த படையெல்லாம் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டே வரான். Anyway, you will hear later what he shifted his menu. Eating menu he changed in battlefield. இப்போ அவன் சாப்பிட்றது உணவு, அப்புறமா போர் நடக்கும்போது அவன் சாப்பிட்ற விஷயமே வேற. So Ram saw this huge warrior coming, some dangerous person. இப்போ ராமர் பார்க்கிறார், மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு பெரிய ரூபம் வருதுன்றதை பார்க்கிறார். So he asked Vibhishan, who is that? விபீஷன்ட்ட கேட்கிறார், யார் இது? So Vibhishan narrates all strength of Kumbhakarna. கும்பகர்ணனுடைய பலம் என்னன்றதை விபீஷன் அப்படியே வர்ணிக்கிறார். And he tells him that he already advised 2 times to Ravana to release Sita. விபீஷணர் சொல்றார், இவன் வந்து ஏற்கனவே ராவனுக்கு 2 முறை அறிவுறுத்தி இருக்கான் சீதையை விடுவிக்க சொல்லி. So Sugriva said, why we don't approach him and ask him to fight on our side? உடனே சுக்ரீவ கேட்கிறார், ஏன் நம்ம அவன்கிட்ட போய் நமக்காக அவனை சண்டை போட சொல்லி கேட்க கூடாது? Because he understood that Ravana is doing something wrong. ஏன்னா கும்பகர்ணன் ஏற்கனவே புரிஞ்சிட்டு இருக்கான் ராவணன் செய்யறது தப்புன்றத. So Ram said, yes, Vibhishan, you go. ராமர் அதுக்கு சரி விபீஷணன் நீ போய் கேளு அப்படின்றார். So Vibhishan came in front of Kumbhakarna. விபீஷணன் கும்பகர்ணன் முன்னாடி வரார். Now he is the younger brother. இப்போ விபீஷணன் வந்து அவனுக்கு இளைய சகோதரன். So Ravana is number 1, number 2 Kumbhakarna, number 3 Vibhishan. ராவணன் மூத்தவன், கும்பகர்ணன் 2வது, விபீஷணன் 3வது. So Kumbhakarna is looking at Vibhishana coming. இப்போ கும்பகர்ணன் பார்க்குறான் விபீஷணன் வந்துட்டு இருக்கிறத. Oh Vibhishan. Oh Vibhishana. You are the only wise, intelligent person in our family. நம்ம குடும்பத்திலே நீ ஒருத்தன் தான் புத்திசாலியான ஒரு நபர். This woman hunter Ravana will ruin name of our dynasty. இந்த பெண் பித்தனான இந்த ராவணன் வந்து நம்ம வம்சத்தை அழிச்சிட்டு இருக்கான். But you are always loyal to Brahmanas, always obeying Vedas, always living pure life, never touch even garlic onion, what to speak of meat. நீ எப்பவும் வந்து பிராமணர்களுக்கு நேர்மையாகவும் வேதங்களை பின்பற்றக்கூடியவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் நீ பூண்டு வெங்காயம் கூட சாப்பிடாம இருக்கிறவன்,
அப்படி இருக்கும்போது நீ மாமிசம் சாப்பிட்றத பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. You will save the honor of our family. நீ ஒருத்தன் தான் நம்ம வம்சத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவ. You are only worthy family member. நீ ஒருத்தன் தான் நம்ம குடும்பத்திலேயே மதிப்பு மிக்கவன். Why you are coming to me now? இப்போ ஏன் என்கிட்ட வர? Go back to Ram. ராமன்ட்ட போ. Why you are changing your side now? ஏன் நீ மாறி வர்ற? You fool. நீ முட்டாள். You did right decision. You joined the Ram who is personified form of. நீ எடுத்தது நல்ல முடிவு தான். நீ வந்து ராமர் பக்கம் சேர்ந்தது சரியானது தான். நீ அங்கேயே போ. Why you got scared or what? ஏன் உனக்கு பயம் வந்துருச்சா என்ன? Don't change sides. இப்போ இந்த பக்கம் நீ வராத. Go back. திரும்ப போ. You will rule the Lanka. நீ தான் லங்கையை ஆட்சி பண்ண போற. That lusty fellow, we are all going to die. This is definitely is like that. ஏன்னா அந்த காமவெறி பிடிச்சனால நாங்க எல்லாரும் செத்து போக போறோம். அதுதான் விதி. We did so many sins in our life. வாழ்க்கையில எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம். That is all is coming back to us. எல்லாம் அதுதான் அதனுடைய விளைவு தான் நமக்கு வருது. I am not sorry. I don't care. நான் அதுக்காக வருத்தப்படல. நான் அதை பத்தி கவலைப்படல. I will fight now. நான் சண்டை போட போறேன். But you go back, you fool. ஆனா நீ முட்டாளா இருக்காத, திரும்பி போ. So Vibhishan came, touched his feet, offer pranam. விபீஷன் வந்து இவனுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்றான். And Kumbhakarna lift him up and embrace him. கும்பகர்ணன் அப்படியே தூக்கி கட்டி அணைக்கிறான். He liked him so much. அவன் ரொம்ப பிடிச்சிருக்கான், விருப்பம் பிரியமானவன். My brother, சகோதரனே, you know this Ravana is fool. ராவண முட்டாள்ன்றது உனக்கு தெரியும். I know. எனக்கும் தெரியும். You join Ram. நீ ராமர் பக்கம் சேர்ந்துக்கோ. He will forgive you. அவர் உன்னை மன்னிச்சிடுவார். You'll be free from all papam. நீ பாவத்தில் இருந்து விடுபட்டுருவ. He's so kind. அவர் ரொம்ப கனிவானவர். Immediately will accept you. உடனடியாக உன்னை ஏற்றுக்குவார். Take this chance now. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. Don't be stubborn. பிடிவாதம் இருக்காத. Don't follow Ravana. ராவணனை ஃபாலோ பண்ணாத. Help us release Sita and everything will become okay. நீ சீதைக்கு விடுவிக்கிறதுக்கு உதவி பண்ண எல்லாம் சரியா போயிடும். You will be the king of Lanka. I'll give you crown. நீ தான் லங்கையினுடைய ராஜாவை போற, நான் உனக்கு முடி சூட்டுறேன். Ram already coronated me. I'll give you to rule. I'll be your servant. Ram already coronated Vibhishan. Already Ram told Vibhishan, you will be the king of Lanka. So now Vibhishan is telling Kumbhakarna, okay, you will be the king of Lanka. விபீஷண சொல்றார், ராமர் லங்கையை எனக்கு என்ன ஆளத்துக்கு முடிசூட்டு கொடுக்கறதா ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் நான் லங்கையை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ஆட்சி பண்ணுங்க, நான் உங்களுடைய சேவகனா இருக்கேன்றார் விபீஷணர். So Kumbhakarna said, I know Ram is very merciful person. இப்போ கும்பகர்ணன் சொல்ற, எனக்கு தெரியும் அது ராமர் ரொம்ப கருணையானவர். I cannot leave my brother now. ஆனா இப்ப என்னுடைய சகோதரனை விட்டு வர முடியாது என்னால. Now it's too late. ரொம்ப தாமதமாயிடுச்சு. We fought many battles together. பல போர் நாங்க ஒண்ணா சேர்ந்து சண்டை போட்டுருக்கோம். Enjoying together. ஒண்ணா அனுபவிச்சிருக்கோம். My brother, I like him. என்னுடைய சகோதரன், அவனை எனக்கு பிடிக்கும். It's proper. அவன் கூட சண்டை போறது தான் முறை. He was eating, living in his kingdom. அவனுடைய ராஜாங்கத்துல நான் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கேன். Kingdom is attacked. I cannot now give up. இப்ப அவனுடைய ராஜாங்கம் தாக்கப்படும் போது நான் அதை விட்டுட்டு வர முடியாது. Remember Bhishma and Dronacharya, same problem they had. பீஷ்மருக்கும் துரோணருக்கும் அதே நிலை தான். But I will do my best to fight. ஆனா என்னால எவ்வளவு சண்டை போட முடியுமோ அவ்வளவு நான் சண்டை போடுறேன். And I will kill Ram and Lakshman today. இன்னைக்கு ராம லக்ஷ்மணரை நான் கொல்ல போறேன். I have to please Ravana. நான் ராவணனை திருப்திப்படுத்தணும். So Vibhishan, oh my God, this stubborn nature of demons just cannot change. விபீஷன் உடனே நினைக்கிறார், என்னடா இது, இந்த இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற இந்த அரக்க குணத்தை எப்படி மாத்துறது? Kumbhakarna, you choose a good path. You go now and fight. கும்பகர்ணன் சொல்றான், நீ நல்ல வழி தேர்ந்தெடுத்துட்ட, நீ சரியா இருக்க, நீ போய் நீ தப்பிச்சுக்கோ. When I step in battlefield, don't consider me your brother anymore. நான் போர்க்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ சகோதரனா பார்க்காத. And he was getting angry. His body was becoming bigger and bigger and tougher and tougher. அவன் உடல்ல இன்னும் பெருசா இட்டே போயிது, ரொம்ப கடினமா இருக்கு. அவன் இன்னும் கோபம் அடைஞ்சிட்டே போறான். So Vibhishan reported to Ram. விபீஷன் திருப்பி ராமர்ட்ட சொல்றாரு, Ram said, என்ன நடந்ததுன்னு. Ram said, because of one fool Ravana, so many will die. ஒரு முட்டாள் ராவணனால எவ்வளவு பேர் இறந்து போறாங்க பாரு. Then the battle started second day. அவருடைய இரண்டாவது நாள் போர் தொடங்குது. Look, I feel a little bit like Kumbhakarna hungry, We'll take some prasadam and then we'll meet again, இப்போ கும்பகர்ண மாதிரி எனக்கும் பசிக்குது.
பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். No garlic, no onion, please. பூண்டு வெங்காயம் கூடாது. Srila Prabhupada ki Jai. Hare Krishna.